கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில நடந்து முடிஞ்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் பல்வேறு விஷயங்கள பேசியிருக்கிறாரு. அது தொடர்புடைய தன்னுடைய கருத்த தெரிவிக்கிறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் நீங்க முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ தாவேகா மேல தொடர்ச்சியா வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, பாஜகவையும், அதிமுகவையும் விமர்சனம் செய்வதில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக மீது தான் காட்டமான விமர்சனம் அப்படின்னு இருந்தது. நேற்று ரொம்ப வெளிப்படையா நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிட்டு விமர்சனம் வச்சிருக்கிறாரு விஜய். இதில் இல்ல. அதிமுக மேல தான் அவர் கடுமையான விமர்சனங்கள இதுவரை வைக்கல. நேத்திக்கு அதுவும் வச்சுட்டாரு. பாரதிய ஜனதாவ முதல் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கொள்கை எதிரி, பாசிச பாஜக அப்படின்னு தான் அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுகவ ரொம்ப வெளிப்படையாக அவர் எதுவுமே பேசல. நேற்றைக்கு அதை அடிமை கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு அவர் நேத்திக்கு விளாசாம விட்டது யாருமே இல்ல. அவர் குறிப்பிட்டு சீமான சொல்லி திட்டலையே தவிர, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இந்த ட்ரிகர் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வரிசையா பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக இவங்க 3 பேருமே அதனால தான் இம்மீடியட்டா அடுத்த நாளைக்கு இன்னைக்கு ரியாக்ஷன் குடுத்தாங்க. இந்த 3 கட்சியிலேருந்துமே. ஸோ அதிமுகவ அதில சேர்த்திருக்காரு. நான் அதுதான் இதில ஆச்சரியம். பாரதிய ஜனதா இதுக்கு முன்னாடி ஒண்ணும் சொல்லல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப திமுகவை எப்பொழுதும் போல சொல்றது தான். அதில ஒண்ணும் பெருசா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு லெவல் தாண்டி அங்கிள் அப்படின்னு அது கேலி தான். கிளியரா கேலிக்காக சொன்னது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் ரொம்ப ஒரு நாடகீயத்தனமானது. அது முதல்ல அது பல விதங்கள நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் கட்சிகள கிரிட்டிசைஸ் பண்றதுல இப்ப அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமா இருக்கா? இல்ல அப்படின்னா அதிமுகவ இடத்த குறி வச்சு தான் அவர் வந்திருக்கிறாரு. அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா அதிமுகவை ரிப்ளேஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ அத இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முனைப்ப நேத்து வெளிப்படுத்தியிருக்கிறாரா? இத நம்ம ஒரு விதத்துல நம்ம பல நேரங்கள்ல ரொம்ப லாஜிக்கலாவே இத அணுகி தப்பு பண்றோமோன்னு கூட தோணுது. நான் அவர் அவ்வளவு லாஜிக்கலா அவர் அணுகுற மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம நம்முடைய தப்ப தொடருவோம். அதாவது லாஜிக்கலாவே இத அணுகுவோம். ப்ராபப்ளி இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் கூட அவரே நம்மளோட வேற யாராவது கூட்டணிக்கு வருவாங்க. அப்படி இல்லன்னா, நாமே கூட அதிமுகவோட ஒரு கூட்டணி ஒண்ண ஏற்படுத்திக்கலாம். புரொவைடட் அவங்க பாரதிய ஜனதாவ டிராப் பண்ணாங்கன்னா. அப்படி ஒரு ப்ரொபோசல் தெளிவாக விஜய்ட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருந்தா, அவருமே கூட பாரதிய ஜனதாவ டிராப் பண்ணிட்டு விஜயோட சேர்றதுக்கு தயாராக இருந்திருப்பார். அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சமீப காலத்துல வரக்கூடிய அவங்களுடைய ஒருவேளை இன்டர்னல் ஒப்பீனியன் போல்ஸ் ஏதாவது எடுத்திருக்கலாம். அவருக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, நம்ம டெக்னிக்கலி டிஎம்கே தூக்கியாச்சு இப்போதைக்கு. அவங்க 3 பிளேஸ்க்கு போயிட்டாங்க. போட்டியே நமக்கும் ஏடிஎம்கே பிளஸ்ஸுக்கும் தான். அப்ப அவங்கள நேரடியா அட்டாக் பண்ணா தான், நமக்கு இன்னொரு 2% பாயிண்ட் ஏறிச்சுன்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலே தாவேகாக்கும், திமுகவுக்கும் இடையில அப்படின்றதுல அவர் கொஞ்சம் தெளிவா தான் இருக்காருன்னு. கரெக்ட். ஆனா, அத ஏன்னா அத அப்படிதான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக தான். இன்னும் கிரெடிபிளான பல ஒப்பீனியன் போல்ஸ் வரணும். நிச்சயமா ஒரு 4, 5 ஏஜென்சிஸ் எடுக்க போறாங்க. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா? சென்ட்ரல் நான் சொல்றது இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய சிஎஸ்டிஎஸ், லோக்நீதி இந்த மாதிரிலாம் ஒரு சில மல்டிபிள் அமைப்புகள் இருக்கு. பட் யூசுவலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு டிவியோட சேர்ந்து பண்ணுவாங்க. டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் இந்த மாதிரியான ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கூட ஒரு சின்ன சின்ன அஜெண்டா கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒட்டுமொத்தமா அபத்தமான ஒரு ஒப்பீனியன் போல குடுக்க முடியாது. குடுத்தா ரொம்ப அவமானப்பட்டு நிக்க வேண்டியிருக்கும். பட் அந்த அஜெண்டாக்களை எல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு ஒப்பீனியன் போலுக்கு வரும்பொழுது, அந்த நம்பர்ஸ நம்ம வரிசையா ஒரு 4 ஒப்பீனியன் போல பார்த்தா தான் நம்மளால ஒண்ணு தெளிவா சொல்ல முடியும். அது யாரும் இப்ப பண்றதுக்கு அவசரம் எதுவும் கிடையாது. பட் பை த டைம் டிசம்பர், ஜனவரியில உங்களுக்கு இது சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கோ இன்டு ஜனவரி, பிப்ரவரி அப்ப முழு தேர்தல் சூழலுக்குள்ள நம்ம போயிருப்போம். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு விஜய் தான் ஏறுமுகத்தில் இருக்கிறதாகவும், தன்னால ஆளும் கட்சியை நேரடியாக எதிர்கொள்ள முடியும்
அப்படின்னும் கருதுறதாக இதை எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து ஏடிஎம்கே வேண்டாம், அவங்களையுமே தள்ளி விட்டுருவோம், டைரக்ட் ஃபைட் எனக்கும் டிஎம்கே ப்ளஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை முன்னிறுத்த. இதுக்கு முன்னாடியும் அவர் அப்படி நினச்சிருக்கலாம், பட் அது தைரியமாக சொல்வதற்கான ஒரு இடமாக அவருக்கு எதுவும் இருந்திருக்காது. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் போல்டாக அதை சொல்கிறதுக்கான ஒரு இடம் வந்திருக்கிறதாக அவர் நினச்சிருக்கலாம். அவர் ஒருவேளை தன்னுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்களை தயார்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை யதார்த்தமே அவர் நம்புறாருன்றீங்களா? எல்லா கட்சிகளுமே வந்து தன்னுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்த ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கணும். பட் இந்த இடத்துல அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓப்பனிங் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே கூட்டணி கட்சிகளுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். இவர் தான் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல. நீ வாணி யாரையும் கூப்பிடல, நான் வரேன்னு சொல்லலை, நான் தான் பிரதான எதிர்க்கட்சி. ஏன் பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ ஆட்சியில் இல்லை, அதனால தான். நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் முதல்வர், ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறேன். யாருக்கு கொடுக்க போகிறீங்க? யாரும் இன்னும் உங்களை நம்பி உங்களுடைய பேண்ட் வேகனில் ஏறலை. இன்னும் அதை நீங்கள் ஆக்டிவாக பர்சியூவே பண்ணலை. குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியை வந்து உங்களை வந்து பாருங்கன்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரிஞ்சாக இருக்கிற சில கட்சிகள் இருக்குது. ஃப்ரிஞ்சுன்னு நான் சொல்கிறது வந்து அவங்க எதிர்பார்க்கிறதே 1 சீட்டு அல்லது 2 சீட்டு. அது வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, அது வந்து பிராந்தியம் சார்ந்த கட்சிகள், இப்போ கொங்கு பகுதியில், அல்லது மதம் சார்ந்த கட்சிகள், பெரும்பாலும் இஸ்லாமிக் கட்சிகள். கிறிஸ்டியன் அப்படின்ட்டு முன் வச்சு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஜாதி சார்ந்த, பர்டிகுலர்லி தலித் கட்சி அல்லது தேவர் கட்சி, இந்த மாதிரி 1-2 ஒரு இயக்கம் கட்சியாக மாறக்கூடிய, நாடார், இந்த மாதிரி ஒரு சில காஸ்ட் குரூப்ஸ்க்காக இருக்கக்கூடிய 1-2 கட்சி. அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது 1 சீட் அல்லது 2 சீட். 1 சீட்டே அதிகம். அந்த தலைவர் தான் அதில் நிற்பார். அப்போ 2வது சீட்டில் நிற்க வைக்கிறதுக்கே யாரை நிற்க வைக்கிறதுன்னு அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அந்த மாதிரி கூட யாரும் போய் இவரை பார்க்கல இது வரைக்கும். இவரும் யாரையும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. அடுத்தது ரொம்ப நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறது. அதுக்கான ஹிண்ட் அவர் நேற்றுக்கு நிறைய விட்டார். விஜயகாந்தை பற்றி சொன்னார். பிரேமலதாவோட ஒரு மீட்டிங் எதுவும் அவர் பண்ணலை இது வரைக்கும். அது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. ஏன்னா அவங்க வந்து திமுக தரப்பையும் மீட் பண்ணிட்டாங்க, அதிமுக தரப்பையும் மீட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும். குறைஞ்சபட்சம் as part of the discussion விஜயோடையும் மீட் பண்ணியிருந்தா அவங்க அக்ராஸ் த போர்ட் நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாக இருக்கும். இவருக்கு வந்து எங்கிட்டையும் மற்றவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த தேதியில் இன்னி தேதிக்கு விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ அவர்கிட்ட பேசக்கூடிய மாதிரி எனக்கு தெரியல. பேசுவதற்கு ஒரு காலம் வரும். எப்போனா அது இட் மே பி டூ லேட். எப்படின்னா, கடைசி இவங்க திமுக தரப்பில் வந்து தொகுதி பங்கீடு நடக்கும் இல்லையா, அப்போ அவங்க சொல்ல போகிறாங்க உனக்கு 2 சீட்டு, உனக்கு 2 சீட்டு, உனக்கு அரை சீட்டு, உனக்கு காசு சீட்டுன்னு ஏதோ சொல்ல போகிறாங்க. அப்போ நிச்சயமாக இந்த கட்சிகளுக்கு ஒரு கோபம் வரும். அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் தேவை. நீங்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தையில் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு இவ்வளவு கூட கொடுக்கலன்னா நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ அதில் அவங்க வந்து ஏற்கனவே பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்களால போக முடியாது. அப்போ எங்கேயுமே போகவே முடியாத மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது உனக்கு 1 சீட்டு தான் இருந்தா இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படலாம். அங்கே விஜய் வரார். அப்போ அதற்கு ஒரு பாசிபிலிட்டியாக முன்னாடியே போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா ஓப்பனாக இட் சென்ட் அ சிக்னல். ஓகே, நெகோசியேஷனுக்காவது பெட்டர் டீல் வர்றதுக்கு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ரிசைன் பண்ணணும், இல்லை எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கங்கிறது இல்லை. இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இதை வந்து அவர்கள் யாரும் இது வரைக்கும் பண்ணலை. நீங்களும் யாரையும் கூப்பிடல. அல்லது ஒரு சோஷியல் அக்கேஷனை கிரியேட் பண்ணி போய் அவர்களை மீட் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? நீங்கள் டிஎம்கே கூட்டணியிலேருந்து போய் அங்கே சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க? இருக்கு. நான் எப்போன்னு சொல்கிறேன், இந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். நான் இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் போன தேர்தலில், அசம்பிளி தேர்தலில் எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்பட்டன 2 பேருக்கும்? 6 சீட்டு. தட்ஸ் மை கெஸ். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 6, இவங்க 2 பேருக்கும் ஒரு 6. மதிமுக எனக்கு இப்போ 4ன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து 2 சீட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகோசியேஷன் நடக்கும் இல்லையா? நெகோசியேஷன்லாம் நடக்கும். 2 சீட்டு வேணும்னா போனால் போது 3 வச்சுக்கோ. இல்லை, இந்த துணியில் அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, அணுகினால் நான் சொல்கிறது அணுகுவாங்க, அப்படித்தான் செய்ய போகிறாங்கன்னு நான் சொல்லலை. அணுகினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுடைய ஆப்ஷனை நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க.
இந்த பக்கம் பாரதிய ஜனதா வந்துச்சு. அவங்களோட நீங்க இருக்கவே முடியாது. அப்ப மாற்றாக நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு இடமே இல்ல. தனியாக மக்கள் நல கூட்டணிலாம் வச்சு அதுவும் ஒண்ணும் வொர்க் அவுட் ஆகல. அப்போ உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? விஜய வந்து என்னதான் சொன்னாலும் அட்லீஸ்ட் அவர் வந்துங்க நல்ல கரெக்ட்டான விஷயங்கள சொல்றாருங்க. பாஜகவ பாசிச பாஜகன்னு சொல்றாருங்க. ஏன் நான் வந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடும். நான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லவே இல்ல நான். ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆப்ஷன் இல்ல வேற எங்கேயும். இங்க மட்டும் தான் அந்த ஆப்ஷனே இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு சோசியல் அக்கேஷனையாவது கிரியேட் பண்ணி, ஒரு பொது நல விழா, அம்பேத்கர் பிறந்த நாள், அதற்காக நாங்க எல்லாம் ஒன்று கூடி, அது வந்து அரசியலமைப்பு சட்ட பாராட்டு தினம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு உருவாக்க வேண்டியதுதான். இல்லாட்டி ஏதாவது ஒரு அவார்டு ஒண்ண கிரியேட் பண்ணி, அதை யாராவது ஒருத்தர் குடுத்து அப்படி கவனமா பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில விஜய் பேசுறதாக இருந்து, விகடன் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சியில, அதுக்கு ஏகப்பட்ட பிரஷர் திருமாவளவன்லாம் வர்றதா இருந்தது. அப்புறம்லாம் அவர் போகல. அது இன்னும் இவர் இன்னும் திமுக இந்த அளவுக்கெல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடியே. அப்ப இப்பவே வந்து அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே, அதுல நீங்க கலந்துக்க கூடாதுங்கிற அளவுக்கு திமுக தரப்புல இருந்து தான் இந்த கட்சிகளுக்கு அழுத்தம் வருது. அப்ப இவங்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் இந்த கட்சிகளுக்கு. முக்கியமா நான் சொல்றது இந்த ஒரு 4 கட்சிய மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கு. ஏற்கனவே இணையத்துல சில பேர் வந்து இது இது வந்து கம்யூனிஸ்ட்கள விட்டுட்டு திருமாவளவனும், காங்கிரஸும், விஜயும் சேரப்போறாங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ரொஜெக்ஷன். பட் அது எல்லாமே விஜய்ங்கிறவரால எவ்வளவு வாக்குகளை பெற முடியும்? அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பட் ஒரே ஒண்ண நம்ம ஏத்துக்கணும். அது எந்த அளவுக்கு அப்படின்னு. நீங்க இந்த கூட்டம் அப்படின்லாம் வந்து கேலியாலாம் இத சொல்லக்கூடாது. விஜய்க்குன்னு ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டம் இருக்கு. நிஜமாவே வெறித்தனம் கொண்ட ரசிகர் கூட்டம். ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர எப்படி ரசிகர்கள் வச்சாங்களோ, தடைகளெல்லாம் மீறி ஓடி வர்றது, அந்த அந்த கூட்டத்த நீங்க நேத்திக்கு பார்த்திருப்பீங்க. அந்த தொலைக்காட்சியில பார்த்தப்பயே. அப்ப அந்த மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டத்துக்கிட்ட லாஜிக்கோ, இல்ல நான் உனக்கு ரூ. 1000 தரேனோ அதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. இவர் தலைவன், இவருக்கு நான் போடுறேன் வாக்கு அப்படின்ட்டு. இந்த புதுசாக வந்திருக்காங்க இல்லையா வாக்களிக்க, அல்லது ஒரு எலக்ஷன் இதுக்கு முன்னாடி வாக்களித்த, அதாவது 18லேருந்து 25 வயசுக்குள்ள. 25க்கு கீழ்ப்பட்டார். அதுல ஒரு கன்சிடரபிள் பெர்சன்டேஜ் வந்து விஜய நோக்கி போற மாதிரி தெரியுது. நல்லதா? கெட்டதா? ஏன்? எதுக்குங்கிறதுக்குள்ளலாம் நான் போல. அந்த வாக்குகளை பெற்றா அவர் வந்து 33க்கெல்லாம் போயிட முடியாது. ஆனால் அது ஒரு கணிசமான வாக்கு. அதோட கூட வேறு பல வாக்குகளும் பெண்கள் வாக்கு, தலித் வாக்கு, கிறிஸ்தவ வாக்கு இப்படி நீங்க வெவ்வேறு ஸ்லைஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா, அது வேற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நல்லதோ கெட்டதோ. அதுக்கான ஒரு இடம் இருக்கு. நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வந்து தாவேக்காக்கு போறதுக்கான சூழல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, இப்போ விஜய் மேல விமர்சனம் வைக்கக்கூடியவர்களே வந்து பாசிச பாஜகன்னு சொற்கள் பயன்படுத்துற அளவுக்கு அதுல பிஜேபி விமர்சிக்கிறதுல தீவிரத்தன்மை இருக்க மாட்டேங்குது கண்டென்ட் அளவுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் நேத்து சொன்ன விஷயங்கள ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. நீட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கீழடி அறிக்கை வெளியிடுறதுல தாமதம் இருக்கு அப்படின்னு. ரைட். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து என்ன குரல் எழுதோ அந்த அதே குரல் தான் விமர்சனங்கள சொல்லியிருக்காரு. அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. அது இருக்கட்டும். ஆனா இப்போ சமகாலத்துல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையான தேர்தல் ஆணையம் அது மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் அத பத்தி அவர் எந்த வாயுமே திறக்கல அப்படின்றது. தீர்மானம் தனியா நிறைவேற்றிருக்காங்க. ஆனா விஜய் எதுவும் அத பத்தி பேசல அப்படின்றது. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதல்வர்கள், அமைச்சர்கள் வந்து 30 நாட்களுக்கு வந்து பதவி நீக்கம் தொடர்பான சிறையில இருந்தாங்கன்னா அவங்க ஆமா. பதவி நீக்கம் அப்படின்னு. இது மாதிரியான சமகாலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விஜய் வந்து விமர்சிக்க தயங்குறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். நீங்க அதான் நம்ம ஓவர் திங்க் பண்றோம். முதல்ல வந்து விஜய் எதையுமே பேசுறது கிடையாது. அவர் படிக்கிறார். அது சினிமால நடித்த அந்த ஒரு திறமை காரணமாக, நீங்க எழுதி குடுத்தத பார்த்துட்டு ஆக்ட் பண்றாரு. அது ஒரு ஒரு ஃபால்ஸ் டோன்ல. அது இரிட்டேட்டிங்கான டோன் அது ஆக்சுவலா. அது வந்து இயல்பான ஒரு பேச்சாளரோட டோன் கிடையாது. அதிலேயே எழுதியிருப்பாங்க போல இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி இருங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. அதுக்கு பிறகு தொடருங்க அப்படின்னு. அவ்வளோதான் அவர் டெலிபிராம்ப்டரிஷ் ஆட்டிட்யூட் தான். அதுலயும் ரொம்ப ஒரு ஃபால்ஸ் வாய்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வசத்தி, ஒரு இயல்புத்தன்மை இல்லாம இருக்கு. அப்ப ஸ்கிரிப்ட் ரைட்டர் இதெல்லாம் எழுதியிருந்தாரா?
புதுசாக இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் வந்து முன்னாடியே எழுதி வச்சிட்டாரா, சேர்க்கலையா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துலையும் இயல்பாக இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு 1-to-1 இன்டர்வியூ விஜயோட இது வரைக்கும் யாருமே பண்ணல. அவருக்கு முதல்ல இது எல்லாத்துலேயும் அவருக்கு டீப்பான ஒரு வியூ இருக்கா அப்படிங்கிறதே கொஸ்டினபிள். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் நீட் குறித்து பேசணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பாயிண்டாவது தெரியணும். ஏதாவது அதாவது அதோடைய ஆழமான சில பாயிண்ட் இருக்கு இல்லையா? 2 வியூவுமே பெர்ஃபெக்ட்லி ஓகே எனக்கு. வேணும், வேண்டாம். வேணும்னா என்ன 4 பாயிண்ட், வேண்டான்னா என்ன 4 பாயிண்ட். அதே மாதிரி ஒவ்வொன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்லைட் ஆழத்தை நோக்கியாவது போகணும். அவர் எந்த இடத்துலையும் இதை வந்து தன்னோட இந்த திறமையை அவர் காமிச்சதே கிடையாது. இருந்தால் தானே காமிக்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். எதை பற்றியுமே அவருக்கு கொஞ்சம் ஆழமாக கூட ஒரு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது ஒன்றை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார், பெரியார் அவங்க பேரெல்லாம் சொல்கிறாரே தவிர அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இவருக்கு தெரியுமா அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியாது. அது வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்குது. அவருக்கு ஆக்சுவலாக என்ன தெரியும் அப்படிங்கிறது. இன்னொன்று, அவர் யாரெல்லாம் நோக்கி போகிறாரோ அவர்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ நீட்டுனா அது இவ்வளோ வருஷமாக அதற்கான ஒரு எதிர்ப்பு எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த எதிர்ப்பை அறுவடை பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்ற விஷயம் நேற்றுக்கு நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி கருத்து சொல்லுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்து அதை பற்றி படிக்கணும், அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரை எழுதணும். முதல்ல இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகளுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சட்ட திருத்தம் வந்திருக்கிறது, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு அவர் சொல்லணும். அப்போ அவருக்கே அது புரியணும். உடனே எல்லாரும் ஏதோ கைத்தட்டணும். இதெல்லாம் டூ மச். இந்த மாதிரி பாலிடிக்ஸுக்கு அது தேவையே கிடையாது. அப்படி முக்கியம்னா நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து பேசிட்டு போகிறோம். ஸோ இவங்களுடைய இது வந்து சமகால அரசியலில், இந்திய அரசியலில், தமிழக அரசியலில், உலக அரசியலில் நடக்கிறத எடுத்துகிட்டு வந்து விவாதத்துக்கு உட்படுத்தி அதை பலம் சேர்த்து அல்லது அதை வீழ்த்தி அப்படிங்கிற மாதிரியான பாலிடிக்ஸே கிடையாது. இந்த பாலிடிக்ஸ் ரொம்ப எளிமையானது. இவன் கெட்டவன், இவன் கெட்டவன், இவன் கெட்டவன். அந்த மாதிரி எதையும் நான் செய்யாத காரணத்தினால நான் நல்லவன். என்ன முதலமைச்சராக வேலையை பார்த்துட்டு போ. அதை தாண்டி ஏதாவது வந்திருக்கா இது வரைக்கும் அவர்கிட்ட? என்னுடைய கட்சி எவ்வளோ வலிமையானது, யாரையெல்லாம் நான் நிறுத்தப் போகிறேன், என்ன பர்சன்டேஜ் பெண்களுக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன், என்னுடைய ஒட்டுமொத்த செயல் திட்டம் எப்படி இருக்க போகிறதுன்னு ஏதாவது அவர் பேசியிருக்காரா? இல்லை. தேர்தலை நோக்கி எதுவுமே பேசலை. நான் தான் முதல்வர் அப்படின்னு வெறும் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொக்ளமேஷன் தான். அப்போ அப்படி இருக்கிறவரை போய் நீங்கள் வந்து இப்போ யாராவது அவர்கிட்ட வெறிநாய் கடிக்கிறத பற்றி கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. அவர் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார்? அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா பொதுமக்களுடைய ஓவரால் வியூ என்னன்னு அவருக்கு இன்னும் தெரியல. அவர் ரொம்ப சிம்பிளாக ட்ரெண்டிங் டாப்பிக்கை எடுத்து ட்ரெண்டில் டாப்பில் இருக்கிறதுலையும் அதுலேயும் கவனமாக பார்த்து அதுக்கு வந்து ஒரு ஓகே டிக்கு போடுறாரு, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா 2 நாள் கழித்து சரிப்பா அதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு விடுப்பா பாசிட்டிவாக. ட்ரெண்டு சோஷியல் மீடியா எரா பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா? அப்சல்யூட்லி. அதை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அதனால இன்னைக்கு வந்து இப்படி ஏதாவது நம்ம சொல்லிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஏன் திருநாய் பற்றி சொல்லலை, இதரவே சொல்லலாம். என்னுடைய கருத்து நான் வந்து மக்கள் ஆதரவு தான் அப்படின்னு சொன்னால் விலங்கு நல ஆர்வலர்கள் கொதிச்சு போயிடுவாங்க. உங்களுடைய 25 வயசுக்கு கீழே இருக்கிற விசிலடிச்சாங்குஞ்சுகள் சிலது வந்து வீட்டில் பூனையோ நாயோ வளர்த்துக்கிட்டு இருக்க போகுது. அது வந்து நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுச்சுன்னா கன்விக்ஷன் உங்களுக்கு இல்லை. கன்விக்ஷன் சரி, நம்ம வந்து பூனை நாய் பக்கமாக நாய் தான், தெரு நாய் தானே, தெரு பூனையை பற்றி பிரச்சனை இல்லையே. ஸோ தெருநாய் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கடிப்பட்டவர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரியல் லைஃப்ங்கிறது இந்த மாதிரியான ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான். அப்போ அந்த பேலன்சிங்குள்ளே போய் என்னத்துக்கு இப்போ மாட்டிக்கணும்? அதனால ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம முன்பு ஒரு முறை பேசுகிறப்போ அரசியலில் யாரையுமே கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பப்பு அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க, உதாரணமாக சொல்லியிருந்தீங்க. இவர் வந்து இப்போ ஒரு மாதிரி இறங்கி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அது அவருடைய ஜோன் வந்து கீழே இறங்கி பேசுறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இன்னைக்கு விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு சமூக ஊடகங்கள்ல. நிச்சயமா நிச்சயமா. முதல்ல கட்சி தலைவர்கள்ட்டேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திமுக வந்து அவரை பதிலுக்கு விமர்சிச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் காட்டமாகவே அந்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது அடுத்த லெவலில் வந்து சோஷியல் மீடியாவில் இன்னும் கடுமையாக தாக்குவாங்க. அது அந்த பாட்டை கூட விட்டுருவோம். அது சாதாரண மக்கள் பேச. இந்த முதல்வர்னு சொல்லலாம், ஸ்டாலின்னு சொல்லலாம். அவர் ஏதோ அப்பா அப்படின்னு அவர் தன்னை இப்போ அழைக்கணுங்கிற மாதிரி அவர் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கார் இல்லையா? அப்போ நீங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. ஆனால் அது லோடடாக அந்த இடத்துல சொல்லும் பொழுது அது அங்கே தான் அந்த கேலி வருது, கிண்டல் வருது.
அது தேவையில்லை. நீங்க வந்து அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டு விமர்சிக்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் அந்த இடத்துல அவர் சொல்ல வந்தது. பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு கேட்கலாம். 10 பாயிண்ட் சொல்லலாம். அண்ணா யுனிவர்சிட்டியில இந்த மாதிரி நடந்தது. இங்க இந்த மாதிரி நடந்தது. அண்ணா நகர்ல இப்படி நடந்தது. அப்படின்னு நீங்க நெறைய லிஸ்ட் குடுக்கலாம். அது ஒரு காத்திரமான அரசியல் அது. ஆனா அத வந்து கொஞ்சம் கேலியாக ஆக்குறது வந்து சினிமாத்தனமான அரசியல். ஏன்னா சினிமால வந்து ஹீரோ அப்படித்தானே செய்வாரு. ஸோ இவங்க வந்து சினிமா ஹீரோவாகத்தான் அவர பேக்கேஜ் பண்றாங்க. அது நடந்து வர்றதுலேருந்து, 4 பேர் தாவி உள்ள குதிச்சு வர்றது, அது நிஜமா செட்டப்பா தெரியாது நமக்கு. பவுன்சர் சுத்தி வர்றது. அதுல சினிமாவுடைய எந்த அம்சம் இங்க மிஸ்ஸிங்ன்னு எனக்கு சொல்லுங்க. டோட்டல் படப்பிடிப்பு தான் அந்த இடம். ஒரு ஆடியோ லான்ச் விஜயுடைய வழக்கமான ஆடியோ லான்ச் ஃபங்ஷன். அதுதான் அது. அதுதான் வந்து மக்களும் ஒருவேளை எதிர்பார்க்கிறாங்களோ, அவருடைய ரசிகர்கள் அதத்தான் எதிர்பார்க்கிறாங்களோ என்னவோ தெரியல. அப்ப அது அரசியல் கிடையாது, சினிமா. நாம வந்து சினிமா அரசியலுக்குள் புகுந்து விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க போடா சினிமாவே அரசியலையே சினிமாவா மாத்துறோம்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ தொண்டர்கள் வந்து அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜயே இன்னும் அரசியல் மயப்படணும் அப்படின்றீங்க. அரசியலை சினிமா மயப்படுத்திட்டோம். இது எங்களுக்கெல்லாம் நீங்க அரசியல் மயமெல்லாம் வேண்டாம். உனக்கு எந்த விஷயத்த பத்தியும் தெரிய வேண்டாம். எத பத்தியும் ஒரு டிபேட் வேண்டாம். எத பத்தியும் கொஞ்சம் ஆழமா பாயிண்ட் பை பாயிண்ட்டா அலச வேண்டாம். ஒரு டிபேட்டுங்கிறதுக்குள்ள போ வேண்டாம். நாங்க அதை ஒற்றை வரியில சுருக்கி, அத ஒரு கோஷமா மாத்தி, கடைசியா எல்லாம் விடு விஜய் முதல்வர் மேட்டர் ஓவர் அப்படின்னு. ஒரு 2, 3 விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டா, கல்விய பத்தி அவருக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கான்னே தெரியல. தொழில் பத்தி. ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம வெல் பேயிங் ஜாப்ஸ், குரோத் இன் எக்கானமி, ஜிடிபி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தாண்டி திமுகவும், அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் பேசுது அது. சீமான் பேசுறாரு. சீமான் ஒரு பொருளாதார பார்வையை முன்வைக்கிறாரு. அத நான் கேலி பண்ணலாம், அத நான் கிண்டல் பண்ணலாம், இது அபத்தம்னு சொல்லலாம், ஆடு மாடு பொருளாதாரம்லாம் அதெல்லாம் அடுத்து. பட் அது பொருளாதாரத்தை பத்தி பேசுறாருங்க. அதுல ஒரு ரெட்ரோகிரேட் ஸ்டெப் இருக்கு. நீங்க இனிமே வந்து இத நோக்கி போக முடியாது. யூ கேனாட் கோ பேக் டூ அக்ரிகல்ச்சர். அத அதுல ஈடுபடுறவங்கள எண்ணிக்கைய குறைக்கணும். மற்றதை ஏத்தணும். அத பத்தி சீமானுக்கே ஒரு பார்வை கிடையாது. தொழில்துறைய பத்தியும், சேவைத்துறைய பத்தியும் சீமான் ஒரு இடத்துலயும் பேசல. ஐடி பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே அவர்ட்ட கிடையாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. விஜய்க்கு இது எத பத்தியுமே பார்வை கிடையாது. ஒரு ஆடு மாட பத்தி கூட அவருக்கு ஒரு பார்வை கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆடு மாடையும் தெரியாது. சீமானுக்கு அது தெரியும். சீமான் பனைமரத்த பத்தி பேசுவாரு. இவருக்கு அத பத்தியும் தெரியாது. ஒண்ணுத்த பத்தியும் தெரியாது. அவருடைய ரசிக கண்மணிகளுக்கு எதுவும் தெரியாது. அப்ப அது வந்து ஒரு ஒரு சேட் சிச்சுவேஷன். ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலை அது. 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழகம் போகணும் அப்படிங்கிறது வந்து டிஎம்கேவுடைய ஒரு பல இடங்கள்ல அவர் டிஎம்கே அனுதாபிகள்ட்டேருந்து ஆரம்பிச்சு டிஎம்கே உடைய ஒரு விஷயமாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு தொழில் வளர்ச்சி டபுள் டிஜிட் ஜிடிபி growth பத்தி நம்ம பேசியிருந்தோம். அது நடந்தது அப்படிங்கிறத பெருமையாக வந்து ஒரு முதல்வர் சொல்றாரு. இப்போ டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி அதற்கான காரணங்கள் அது சஸ்டெயினபிளா தமிழ்நாட்டால் அதை தொடர முடியுமா? அப்படின்னா நம்முடைய பவர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும், ரோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு போகிற போக்கில் கூட தொடலை. கூட இருக்கிற சைடு ஜால்ரா ஆட்கள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஆதவ் மாதிரி, அருண்ராஜ் மாதிரி, அவங்க கூட அதை பற்றி நான் பேசுகிறேன். குறைஞ்சபட்சம் இந்த சைடு ஜால்ராஸ்லாம் வந்து ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் எதெல்லாம் படிச்சுட்டு வரவங்க தான். அவங்களாவது அதை பற்றி சொல்லணும் இல்லையா? இதைத்தான் எங்களுடைய தலைவர் செய்ய போகிறார்னு ஒரு பஜனையாவது அடிக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லை. ஸோ அப்போ இவங்க யார்யா இவங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப திகிலா இருக்கு. பார்க்கலாம் சார். அப்புறமேல் பல்வேறு விமர்சனங்கள் விழுந்திருக்கு. தாவேகாவும் விஜயும் வரும் நாள்களில் இந்த விமர்சனங்களுக்கு தங்களுடைய செயல் மூலமா என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. வணக்கம்.